ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1030. இந்த கலியுகம் என்னும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டி ஆக வெளிச்சம் இட்டு காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 2.3.17 சர்வ நன்மை பயக்கும் முழுமுதற் கடவுள் பற்றிய விஷயங்களை உரையாடுவதில் காலத்தை பயன்படுத்துவோனை தவிர மீதம் இருக்கும் ஒவ்வொருவரின் ஆயுளையும் சூரியன் ஆனது உதயத்தாலும் அஸ்தமிப்பாலும் குறைத்து விடுகின்றது. 2.3.18 மரங்கள் உயிர் வாழ கிடையாதா? கொல்லனி துருத்தி சுவாசிக்கவில்லையா? நம்மை சுற்றி இருக்கும் மிருகங்கள் உண்ணவும் விந்துவை வெளியிடவும் கிடையாதா? 2.3.19 நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகளை போன்றவர்கள் எல்லா தீங்குகளில் இருந்து விடுவிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான லீலைகளுக்கு ஒருபொழுதும் செவி சாய்க்காதவர்களை போற்றுகின்றார்கள். 2.3.20 முழுமுதற் கடவுள் அவரின் வீரியம் மற்றும் அற்புத செயல்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படாமலும் மேன்மை இருக்கும் அவரது பாடல்களை உறக்க பாடாமலும் இருப்பவனின் செவி துவாரங்கள் பாம்பு குழியை போன்றவை என நாவு ஒரு தவளை உடையதை போன்றது எனும் கருதப்பட வேண்டும். 2.4.2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடம் பரீட்சித்து மகாராஜனுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை, குதிரைகள், யானைகள், பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்ப்பற்ற ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பிரியத்தையும் அவரால் கைவிட முடிந்துவிட்டன. 2.4.15 சர்வ மங்களம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய பெருமைகள், நினைவுகள், அவரது தரிசனம், பிரார்த்தனைகள், அவரை பற்றிய கேட்ட மற்றும் அவரது வழிபாடு ஆகியவை சாதகனின் பாவ விளைவுகளையெல்லாம் உடனே தூய்மை செய்துவிடக்கூடியவை ஆகும். அவருக்கு எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். 2.4.18 கிராத, ஹூண, ஆந்திர, புளிந்த, புல்கச, ஆபீர, சும்ப, யவ்வன, கச இனங்களைச் சேர்ந்தவர்களும் பாவச் செயல்களில் பற்று கொண்டுள்ள மற்றவர்களும் கூட சர்வ வல்லமை படைத்த பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களிடம் தஞ்சம் அடைவதால் தூய்மை அடைந்துவிட முடியும். அந்த பகவான் கிருஷ்ணரிடம் எனது தாழ்மையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். 2.8.3 முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சுகதேவ கோஸ்வாமியே, பெரும் பாக்கியசாலியான நீங்கள் தயவு செய்து ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சொல்லும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதனால் பரமாத்மா ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மனதை நான் பதிக்க முடியும். இவ்வாறு ஜட 3 குணங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையில் இந்த ஜட உடலை என்னால் கைவிட முடியும். 2.8.4 ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக கேட்பவர்களும் இந்த விஷயத்தை எப்பொழுதும் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்பவர்களும் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விரைவில் தங்களது ஹிருதயத்தில் எழுந்து அருளச் செய்து விடுவார்கள். 2.8.5 பரமாத்மா ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சப்த அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் தன் உணர்வு பெற்ற ஒரு பக்தினி ஹிருதய தாமரைக்குள் புகுந்து நீரின் கலக்கத்தை இலை உதிர்கால மழை போக்குவதைப் போன்று பௌதிய சகவாசத்தால் விளைந்த காமம், கோபம், லோபம்,
பேராசை முதலான அழுக்குகளை போக்கி விடுகின்றார். 2.8.6 பக்தி தொண்டு முறையால் இருதயம். ஒரு முறை தூய்மை அடையப்பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை ஒருபொழுதும் கை விடுவது கிடையாது. ஏனென்றால் துன்பம் நிறைந்த ஒரு பிரயாணத்திற்கு பின்பு வீட்டில் திருப்தியுடன் இருக்கும் ஒரு பிரயாணியைப் போன்று அவரை பக்தி தொண்டு பூரண திருப்தி அடைய செய்து விடுகின்றது. 2.9.31 முழுமுதற் கடவுள் கூறினார், சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டு இருப்பதைப் போன்று என்னை பற்றிய அறிவு மிக மிக இரகசியமானது ஆகும். அதை பக்தி தொண்டு உதவியுடன் உணர வேண்டும். அதற்கு தேவையான விஷயம் இப்பொழுது என்னால் விளக்கப்படுகின்றது. இதை நீர் கவனத்துடன் கேட்பாயாக. 2.9.33 பிரம்மா படைப்பிற்கு முன் முழுமுதற் கடவுளாகிய என்னை தவிர வேறு ஒன்றும் இருக்க கிடையாது. இந்த படைப்பிற்கு காரணமாக இருக்கும் ஜட இயற்கையும் கூட அப்பொழுது இருக்க கிடையாது. இப்பொழுது நீங்கள் காண்பவை கூட முழுமுதற் கடவுளாகிய நானே. மேலும் அழிவிற்கு பின்பு எஞ்சியிருக்கப் போவதும் முழுமுதற் கடவுளாகிய நானே. 2.9.34 ஓ பிரம்மா, மதிப்பு உடையதாக காட்சியளிப்பது எது ஆனாலும் அது என்னுடன் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால் அதில் உண்மை கிடையாது. இருளில் உள்ளதாக காட்சியளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயா சக்தி என அறிவீராக. 2.9.35 ஓ பிரம்மா, பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்துக்குள் நுழைகின்றன, அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன. அதே போன்று படைக்கப்பட்ட அனைத்திற்கு உள்ளும் நான் இருக்கின்றேன், அதே சமயம் அவற்றிற்கு வெளியிலும் நான் இருக்கின்றேன். 2.9.36 பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் எந்த இடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம் ஆகும். 2.10.6 பந்தப்பட்ட நிலையில் வாழும் சுபாவம் கொண்ட ஜீவராசி யோக நித்திரையில் சயனித்து இருக்கும் மகா விஷ்ணுவுடன் கலந்துவிடும் நிலை பிரபஞ்ச சிருஷ்டியின் ஒடுக்கம் என அழைக்கப்படுகின்றது. முக்தி என்பது நித்தியமான உருவத்தை ஜீவராசி பெற்றிருக்கும் நிலையாகும். மாற்றம் அடையக்கூடிய ஸ்தூல மற்றும் சூட்சும ஆன ஜட உடல்களை கை விட்ட பின்பு இந்த நிலையை அவன் பெறுகின்றான். 3.2.23 அந்தோ நேர்மை அற்றவளான பூதனை என்ற அரக்கி கொடிய விஷத்தை தயாரித்து அதை தன் ஸ்தனத்தில் தடவிக்கொண்டு பகவான் கிருஷ்ணருக்கு பால் ஊட்ட முயன்றாள். அவளுக்கும் தனது தாயின் அந்தஸ்தை அளித்த அவரை விட அதிக கருணை உள்ளவரும் நான் புகலிடம் கொள்ளக்கூடியவருமான வேறு ஒருவர் எப்படி இருக்கக்கூடும்? 3.5.11 மா முனிவர்களாலும் பக்தர்களாலும் வணங்கப்படுபவரும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் உறைவிடமாக உள்ள தாமரை திருப்பாதங்களை உடையவருமான பகவான் கிருஷ்ணரை பற்றி போதுமான அளவிற்கு கேட்காமல் திருப்தி அடையக்கூடியவர் மனித சமூகத்தில் யார் இருக்கக்கூடும்? இத்தகைய விவகாரங்கள் ஒருவரது செவி துவாரங்களில் நுழைவதாலேயே அவரது குடும்ப பாசத்தினால் உண்டான பந்தத்தை அது துண்டித்து விடுகின்றது. 3.5.13 இத்தகைய விஷயங்களை கேட்பதில் இடையராது ஈடுபட ஆவல் கொண்டு உள்ளவருக்கு மற்ற விஷயங்களில் இருக்கும் அவரது அசிரத்தையை கிருஷ்ண கதை படிப்படியாக அதிகரிக்கச் செய்கின்றது. உன்னத ஆனந்தத்தை அடைந்து இருக்கும் பக்தனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்கள் இவ்வாறு இடையராது சிந்திக்கப்படும் பொழுது அவனது எல்லா துன்பங்களையும் அது தாமதம் இல்லாமல் அழித்து விடுகின்றது. 3.5.41 பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்கள் எல்லா தீர்த்த ஸ்தலங்களுக்கும் புகழ் இடமாக விளங்குகின்றன. வேதங்கள் எனும் சிறகுகளால் தூக்கி செல்லப்படும்
தெளிந்த மனதுடைய முனிவர்கள் பறவை கூடு போன்ற உங்களுடைய தாமரை திருமுகத்தை எப்பொழுதும் தேடி அலைகின்றார்கள். அவர்களில் சிலர் மிகச்சிறந்த நதியும் எல்லா பாவ விளைவுகள் இருந்தும் ஒருவரை விடுவிப்பதுமான கங்கையை புகலிடம் கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு அடிக்கும் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை சரண் அடைந்து விடுகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.